அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில எப்பவும் போல நான் வந்து கிச்சனுக்கு வரும்போது மணி 6 ஆயிருச்சு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது என்னென்ன இருக்குது, வீக்கெண்ட் இல்லையா, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் விட்டுட்டு மீதமுள்ள காய்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு போய் கிச்சனில் அந்த காய்களை நான் வச்சு ஒரு வெஜிடபிள் சூப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வீக்கெண்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படி மீதம் இருக்கும் அதில் ஒன்று இதில் ஒன்றுண்டு ஏதாவது கொஞ்சம் இருக்கும் காய்கள், அதை வச்சு நான் வந்து கம்ப்ளீட்டாக தீர்த்துருவேன் அன்னைக்கு. ஏன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து மார்க்கெட் போவோம் அப்படிங்கிறதுனால. கேரட் ஒன்று இருக்குது, முட்டைக்கோஸ் 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ கேரட்டை வந்து கட் பண்ணி மேலே இருக்கிற ஒரு லேயர் மட்டும் கருப்பாக இருக்கும், அதை நீக்கிடலாம். கத்தியில் அப்படியே மேலால் சீச்சு எடுத்தோம்னா அது வந்துடும். எப்போவுமே நம்ம காய்கள் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 4 நாளைக்கு மேலே அந்த காய்கள்லாம் வாட ஆரம்பிச்சிருது ஃப்ரிட்ஜிலேயே. நம்ம ஒரு வாரம் வச்சு சமைக்கும்போது இந்த மாதிரி கலரில் ஆயிடுது. வீக்கெண்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் பிளாக் ஆயிரும். அதே மாதிரி தான் முட்டைக்கோஸும் ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதமுள்ள முட்டைக்கோஸை கட் பண்ணிக்கிட்டேன். கேரட்டும் முட்டைக்கோஸும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட போகிறேன். கேரட்டுக்கும் கேபேஜுக்கும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்து வெண்டங்காய் 5 வெண்டங்காய் எடுத்துருக்கிறேன். போதும், அதிகமாக போட்டாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் 5 வெண்டங்காயும் கழுவிட்டு அதையுமே பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ண வெண்டங்காயம் கேபேஜ் கேரட்டோட போட்டுட்டு அடுத்து குக்கர் எடுத்து 1 லிட்டரு தண்ணி விட்டு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி அதையும் கட் பண்ணி போட்டு கட் பண்ண கேரட்டு, வெண்டங்காய், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு 1 தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா உப்பு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுத்து லிட்டை போட்டு விசில் போட்டுற போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோ பண்ணிடுவேன். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா வேகணும் அப்படிங்கிறக்காக நான் ஸ்லோ பண்ணிடுவேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணி அந்த காய்கள் வெந்திருக்கும் இல்லையா நல்லா, இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து அதே குக்கர்லேயே இந்த காய்களை போட்டுக்க போகிறேன். ஏன்னா மசிச்சு விடணும், இன்னுமே நல்லா மசிச்சு விடணும். அதுக்காக பருப்பு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விட்டுக்கோ, கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ண தண்ணியே இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுறணும். அவ்வளோதான். காய்கள் வேக வச்ச தண்ணியோட பட்டாணியும் வேக வச்சு போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக. கார்ன்ஃப்ளவரில் இதில் நான் சேர்த்துக்கல. வெஜ்ஜு சூப்பாக இருந்தாலும் நான்வெஜ்ஜு சூப்பாக இருந்தாலும் நான் எப்போவுமே வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க மாட்டேன். இது அப்படியே காய்கள் வேக வச்ச தண்ணி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது தான் என்னுடைய பழக்கம். இதில் வந்து மிளகுத்தூள் அல்லது ஜீரகத்தூள் நம்ம போட்டு கலந்து குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்துக்கிறதுனால நான் மிளகுத்தூள் கலந்துக்கல. இது அப்படியே நாங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ராஜ உணவுக்கு நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோன்னா மசாலா ஓட்ஸோட ஆட்டு ஈரல் மிளகு வறுவல். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.